வணக்கம். தமிழ் வணக்கம். பேசுவது தமிழா என்று ஈழத்து உணர்ச்சிக் கவிஞர் காசி ஆனந்தனின் பாடலை தனது தித்திக்கும் தேனிசையாலே திக்கட்டும் பரவியிருக்கும் தமிழ் மக்களை தன் வசப்படுத்திய திரு தேனிசை செல்லப்பா அவர்களை இன்று அமெரிக்காவின் சங்கம் குளோபல் அமைப்பின் நேரலையூடாக சந்திப்பதில் பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகின்றோம். தேனாக இனிக்கும் தித்திக்கும் பாடல்களை தானாக தமிழ் ஈழத்திற்கு தந்து தரணியை தாளாட்டி தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை தரும் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாசறை பாவனர் தேனிசை செல்லப்பா ஐயா அவர்களே வணக்கம். கடந்த 3 சகாப்தங்களாக எம் தாயக மண்ணிற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அயராது உழைத்த உணர்ச்சி பாடகர் ஐயா தேனிசை செல்லப்பா அவர்களை எம் தாயக மண்ணின் உணர்வுகளை வீச்சுடனும் வீரியத்துடனும் தமிழ் மக்களை எழுச்சி பாடல்களால் எழுச்சியை உருவாக்கி கொடுத்தவர்களில் முதன்மையானவர் என்பதை உலக தமிழர்கள் அறிவார்கள். தமிழர்களின் வாழ்வியல் வரலாற்றில் ஐயா நீங்கள் உயர்ந்த ஓர் மனிதனாகவும் மறைக்கப்படாத ஒருவராகவும் போற்றப்படுகிறீர்கள். எனவே பல சிரமங்களுக்கு மத்தியிலும் எங்கள் அழைப்பை ஏற்று இன்றைய நேர்காணலுக்கு வருகை தந்தமைக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் சார்பாக எங்கள் உலக தமிழர்கள் சார்பாகவும் எங்கள் மரியாதைக்குரிய நன்றிகள். உங்களுடன் முதற் தடவையாக நேர்காணல் செய்யவிருக்கும் இந்த அரிய சந்தர்ப்பத்தை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக கருதுகிறேன். ஐயா தாங்கள் நலமாக இருக்கிறீர்களா? நலமா இருக்கிறேன். முதலாவதாக ஐயா, ஈழத்தை பற்றிய உணர்வும் அதற்கான ஊக்கமும் உந்து சக்தியும் உங்களுக்கு எப்போது, எப்படி, எவர் மூலமாக ஏற்பட்டது என்று கூற முடியுமா? இதற்கு முழு முதல் காரணமாக இருந்த திராவிட இயக்கங்களும் நாம் தமிழர் இயக்கத்தினுடைய தலைவர் சீபா ஆதித்தனார் அவர்கள் தான் காரணம். அவர்கள் தமிழனுக்கு ஒரு தனிநாடு வேண்டும் என்கிற ஒரு கருத்தை கொண்டு எழுதினார்கள், பேசினார்கள். மன்னார்குடியிலே 1958ஆம் ஆண்டு சுதந்திர தமிழ்நாடு மாநாடு என்று போட்டார்கள். அந்த மாநாட்டிலே தாயின் மேல் ஆணை, தந்தை மேல் ஆணை, தமிழக மேல் ஆணை, தூயன் தமிழ் மேல் ஆணையிட்டே நான் தோழரே உரைக்கின்றேன் என்று பாடினேன். ஆக இந்த உணர்வு எனக்கு ஏற்படுத்தியது தந்தை பெரியாருடைய திராவிடர் கழகம், நாம் தமிழர் இயக்கத்தினுடைய சீபா ஆதித்தனார் என்பதை நான் பணிவோடு உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அழகான பனைமரத்தை அடிக்கடி நினைவில் கொண்டு வந்து எங்களை விம்ம வைக்கும் அந்த பாடலை போன்ற அருமையான தாயக பாடல்களை பாட வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உங்கள் மனதில் எப்படி தோன்றியது? கனடாவிலே சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிற போது அங்கே நம்முடைய தோழர் ஒருத்தர் இந்த பாடலை கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தார். நாங்கள் தங்கியிருக்கும் அறையிலே அந்த பாடலை பார்த்தேன். இதை இசையமைத்து நான் இந்தியாவுக்கு போய் பாடி அனுப்புறேன்னு சொன்னேன். இல்லை, நீங்க இங்கேயே இசையமைத்து இங்கேயே பாடணும், கனடாவில் உள்ள 8 மாநிலத்திலே நீங்க பாடணும் அப்படின்னு அவங்க உத்தரவு போட்டாங்க. உடனேதான் நாங்க இரவோடு இரவா உட்கார்ந்து அந்த அழகான அந்த பனைமரம் அடிக்கடி நினைவில் வரும் என்கிற அந்த பாடலை கனடாவிலே தான் முதல் மேடைகளிலே பாடினோம். அதற்கு பிறகுதான் சென்னைக்கு வந்து அதை ஒளிப்பதிவு செய்து குறுவெட்டாக உலகத்துக்கு அனுப்பினர். நாங்கள் பனைமரத்தை பார்க்கும்போது இன்றும் உங்கள் இந்த பாடல் மனதை நெகிழ வைக்கிறது ஐயா. அழகான பனைமரத்தை அற்புதமாக பாடி என்றும் எங்கள் மனதை விட்டு நீங்காது எதிரொலித்து கொண்டே இருக்கும் இந்த பாடல். பல உணர்வுகள் கலந்த தாயக பாடல்களை, அதாவது எழுச்சி, சோகம், ஏக்கம், வீரம், ஆத்திரம், இப்படியான தாயக பாடல்களை பாடும்போது உங்கள் மனதில் எப்படியான உணர்வுகளை அவை ஏற்படுத்துகின்றன? அது நிகழ்வுகளை பொறுத்து நம்முடைய வீரர்கள் ஓங்கி அடிப்பார்கள். அப்படி ஓங்கி அடிக்கிற போது நாம் வெறித்தனமாக அடிவயத்திலே இருந்து நாடி நரம்பு புடைக்க பாட வேண்டும். அதுதான் என்னுடைய உணர்வு. அந்த மாதிரி அந்த நிகழ்வுக்கு அப்படி. அதே நேரத்துல மாவீரர்களாக மரணித்து
அவர்கள் நம்முடைய மக்கள் எல்லாம் தலையில் அடித்துக் கொண்டு அவர்கள் துன்பப்படுகிற போது அதுக்கு தகுந்தபடி இசையும் அதுக்கு தகுந்தபடி வார்த்தைகளும் நாம் அதுக்கு தகுந்தபடி ஆக நிகழ்வுகள் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி எப்படி பாட வேண்டும், எந்தெந்த பாடலை எப்படி உயிர் கொடுத்து பாட வேண்டும், எப்படி சோகமாக பாட வேண்டும், பல பாடல்களை நான் அழுது கொண்டே பாடியிருக்கிறேன். நீங்களே கேட்டிருப்பீர்கள். நிச்சயமாக உங்கள ஒவ்வொரு பாடல்களும் எங்களை அப்படியே உருக்கி எடுத்து விடுகிறது ஐயா. இப்பொழுது கூட அந்த பாடலை கேட்டாலும் அங்கு நடந்து முடிந்த அந்த சம்பவங்கள் எல்லாம் எங்கள் கண்முன்னே தோன்றி எங்களை விம்ம வைக்கிறது ஐயா. அது மறக்க முடியாத உண்மை. தமிழீழத்தின் அழகு தனி அழகு என்ற காசி அண்ணாவின் பாடலுக்கு உயிர் கொடுத்து தமிழீழத்தையே கண்முன்னே கொண்டு வந்து காட்டி தமிழீழத்தின் அழகை அழகான குரலால் அள்ளித்தந்த நீங்கள் பாடிய முதல் தாயக பாடல் எது ஐயா? எத்தனையாம் ஆண்டு முதலாவது பாடல்? முதல் தாயக பாடல் வாருங்கள் புலிகளே தமிழீழம் காப்போம், வாழ்வா சாவா ஒருகை பார்ப்போம், முந்த எங்கள் தந்தை வாழ்ந்த முற்றமல்லவா, முடிசுமந்து நாங்கள் ஆண்ட குற்றமல்லவா, இந்த மண்ணின் மக்கள் எங்கள் சுற்றமல்லவா, தமிழ் ஈழ மண்ணை மறந்து வாழ்தல் குற்றமல்லவா என்கிற பாடலை நான் குறுவெட்டாக பாடவில்லை. ஒரு தபேலா ஒரு ஆறுமணத்தை வைத்துக் கொண்டு ஒரு அறையிலே நாங்கள் அதை பாடினோம். நம்ம பேபி சுப்பிரமணியம் அவர்கள் அதை பதிவு செய்து தலைவருக்கு மற்றவர்களுக்கெல்லாம் அனுப்பினார்கள். அதுதான் முதல் இயக்கத்துக்காக பாடின பாட்டு அது. சிறப்பு சிறப்பு சிறப்பு. தமிழா நீ பேசுவது தமிழா என்று உங்கள் மதுர குரலால் கம்பீரமான தொனியில் எங்களை தட்டி உலுக்கி எழுப்பி தலகுனிய வைத்த ஐயா அவர்களே, உங்கள் ஆரம்ப கால வளர்ச்சியை பற்றி கூற முடியுமா? எந்த ஊரில் பிறந்தீர்கள்? தங்களுக்கு வியாபித்திருக்கும் இசையானது எப்படி உருவானது? முறைப்படியாக சங்கீதம் கற்றுக்கொண்டீர்களா? அதை பற்றி கொஞ்சம். திருநெல்வேலி மாவட்டம் இன்றைக்கு அது தென்காசி மாவட்டமாக மாறிவிட்டது. நான் வெள்ளக்காரன் ஆட்சி காலத்திலே பிறந்தவர். திருநெல்வேலி மாவட்டம் கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிங்கிலிப்பட்டி என்கிற ஒரு சிற்றூரில் பிறந்தவர். அங்கே என்னுடைய தந்தையார் எனக்கு 11 வயது இருக்கும் போதே அவர் மரணித்து விட்டார். தாயார் 2 குழந்தைகள், தம்பி தங்கை, நாங்க மொத்தம் 3 பேரை வச்சுக்கிட்டு ரொம்ப சிரமமான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். நான் அவர்களுக்கு உதவியாக இருந்தேன். ஆனால் எனக்கு பாடல் ஞானம் இருக்கிறது என்பதை கண்டறிந்த என்னுடைய தாயார், என்னுடைய அம்மா, கோவை கண்ணையா நாயுடு என்கிற ஒரு ஹார்மோனிஸ்ட், அவர் மிகப்பெரிய ஜி ராமநாத ஐயருக்கு நிகரான ஒருத்தர், அவரிடம் கொண்டு போய் என்னை சேர்த்து முறையாக இசைகளை கற்றுக்கொள்வதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள். அந்த 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 இசையை கற்றுக்கொண்டதன் பேர் தான் என்னுடைய இனத்துக்கு, என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய மாவீரர்களுக்கு, என்னுடைய தலைவருக்கு நான் இந்த பணியை இன்னும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். ஐயா, மிகவும் நன்றி ஐயா. நீங்கள் ஈழத்தை பற்றி அங்கு நடந்த பிரச்சனைகளை பற்றி எல்லாம் அறிந்து உணர்ந்து உங்களுக்கு உள்வாங்கிக் கொண்டு இந்த பாடல்களை பாடியிருக்கிறீர்கள். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகள், மகள் சாந்தி உங்களிடந்து தாயக பாடல்களை எல்லாம் பாடுகிறார்கள். அவர்களுடைய உணர்வுகள் எப்படி அவர்களுக்கு ஏற்பட்டது? எந்த விதத்தில் அவர்களும் இதில் ஈடுபட்டார்கள் என்று கூற முடியும்? கச்சேரியில அவங்க என் கூட இருப்பாங்க, பாடுவாங்க. 1-2 பாட்டு பாட வைப்பேன் ஆரம்பத்துல. அதே மாதிரி மகன் இளங்கோவனும் சின்ன வயசுல கச்சேரியில வந்து வருவாங்க, போவாங்க, எல்லாம் கேட்பாங்க. அப்போ பாடல்ல ஒரு வெறித்தனமா நரம்பு பிடிக்க நான் பாடுகிற போது அவர்கள் இயற்கையாகவே மற்றவர்கள் எப்படி உணர்ச்சி வசப்படுகிறார்களோ அதே போலதான் என்னுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களும் உணர்ச்சி வசப்பட்டார்கள். அந்த இயக்கத்துக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தை வளர்த்து கொண்டார்கள். கம்பன் வீட்டு கரையும் கவி பாடும் என்பார்கள். அதுபோல உங்கள் வீடு, உங்கள் குடும்பத்தில் கூட எங்களுடைய உணர்வை பிரதிபலிக்க செய்திருக்கிறீர்கள். மிகவும் நன்றி ஐயா. கம்பன் வீட்டு கரையும் கவி பாடும் என்பார்கள். அதுபோல உங்கள் வீடு, உங்கள் குடும்பத்தில் கூட எங்களுடைய உணர்வை பிரதிபலிக்க செய்திருக்கிறீர்கள். மிகவும் நன்றி ஐயா. மாங்குயிலும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்லை, நாங்கள் மட்டும் போக முடியலை என்று ஊருக்கு போக முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த பல்லாயிரக்கணக்கானவர்களை விம்ம வைத்த நீங்கள்
ஆரம்ப காலத்தில் இருந்து இறுதி வரை எத்தனை தாயக பாடல்களை பாடியிருப்பீர்கள்? ஞாபகம் மாங்குடியும் மரங்கொத்தியும் என்கிற பாடல் ஜெர்மன்ல பொறுப்பாளர் மனோ வீட்டுல நாங்க தங்கி இருக்கிற போது அந்த பாட்டை கொண்டு வந்து கொடுத்தார். அதை பாடுவதற்கு என்ன காரணம் என்றால், தமிழீழத்தில் உள்ள 8 மாவட்டங்களையும் முழுமையாக பார்த்து இசை நிகழ்ச்சி நடத்தினேன். மக்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் வீரத்தையும் எல்லாத்தையும் நான் உணர்ந்தவன், நேரடியாக பார்த்து அறிந்தவன். அந்த முறையிலே அவர்கள் அன்பு காட்டி அரவணைக்கிற தன்மையை கூட நான் இன்னும் மறக்க முடியாம நான் திளைக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த மாங்கிழியும் அரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில, நாங்க மட்டும் உலகத்துல நாடு திரும்ப முடியல என்கிற அந்த பாடலை வரிகளை கண்டு நான் தமிழகத்துக்கு சென்றதினால் அப்படி அந்த துடிப்போடு இந்த உணர்வோடு இந்த கருத்து நம்முடைய மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று இசையமைத்தோம். அவரும் மனமும் அப்படிதான் கட்டளையிட்டார். ஜெர்மன் நாடு முழுக்க, சுவிஸ் முழுக்க நீங்க இந்த இன்னைக்கே இசையமைச்சு நாளையிலிருந்து தொடர்ந்து இதை பாடுறீங்க என்று அவர் கட்டளையிட்டார். அதைத்தான் செய்தேன். இதுதான் அந்த பாடல் பிறந்த விதம். அற்புதம், அற்புதம் ஐயா. இவ்வளவு காலத்துக்கும் எவ்வளவு தாயக பாடல்களை பாடியிருப்பீர்கள்? அது எவ்வளவு பாடியிருக்கிறேன்னு எனக்கே தெரியாது ஐயா. பல ஆயிரக்கணக்கான பாடல்கள் இருக்கும். ஏன்னா அமெரிக்காவில பண்டிதர் சாவே பஞ்சாச்சரம் ஒரு 10 பாட்டு எடுத்தாரு. திராவிடர் கழகத்துல இருந்து ஒரு 10 பாட்டு எடுத்தாங்க. நம்முடைய மறைந்த சுபாஷ் சுந்தரம் அவர் 20 பாட்டு எடுத்தாரு. அதே மாதிரி இயக்கத்துல இருந்து புயல் கால ராகங்கள் என்கிற பாடல்களை பரதனும் நம்முடைய கவிஞர் புதுவை ரத்னத்துறை அவர்களும் வந்து சென்னையிலேயே வந்து இருந்து தங்கி அதை எடுத்தார்கள். எவ்வளவு பாடல்கள் பாடியிருக்கிறேன் என்று இதுவரைக்கும் எனக்கு அந்த எண்ணிக்கை தெரியவில்லை. அந்த அளவுக்கு பாடியிருக்கிறேன். எவ்வளவு பாடல்களை நீங்கள் பாடினாலும் ஒவ்வொரு பாடல்களும் எங்கள் இதயத்தில் அப்படியே பதிந்து உறைந்து போயிருக்கின்றன ஐயா. மிக மிக நன்றி. நீங்கள் பாடிய ஒவ்வொரு தாயக பாடல்களும் தமிழர்களை உணர்வு பூர்வமாக எழுச்சி பெற வைத்த பாடல்களாகவே அமைந்துள்ளது. நீங்கள் அப்படி நினைத்து அந்த உணர்வோடு பாடுகிற அந்த பாடல்கள் எல்லாம் எங்களை கூட மிகவும் உணர்ச்சியில் ஆட்டி விடுகிறது. சோகமாக இருக்கட்டும் சரி, வீரமாக இருக்கட்டும் சரி, அது எப்படி உங்களால் சாத்தியமானது? இது இந்த கேள்விகளிலே இந்த கேள்வி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கேள்வி இது. அதாவது, வானுயர்ந்த காட்டிடையே நான் இருந்து பாடுகிறேன், வயல்வெளிகள் மீது கேட்குமா, அது வல்லவெளி தாண்டி போகுமா என்கிற பாடலை அனுப்பினார்கள் நம்முடைய கவிஞர் புதுவை ரத்னத்துறை அவர்கள் எழுதினது. அதுக்கு நான் மெட்டு அமைத்து பையன்கிட்ட கொடுத்தானுச்சேன். நேர தலைவர்கிட்ட போச்சு, இது சரியில்லை அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. வேற மாதிரி அமைக்க சொல்லுங்க அப்படின்ட்டாரு. சரி, இன்னும் முதல் முறை, 2வது முறை, 3வது முறையும் சரியில்லைன்ட்டாரு. 4வது முறை அந்த பாடலுக்கு ஒரு குறிப்பு தலைவர் எழுதி அனுப்பியிருந்தார். பையங்க கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னா, அண்ணா, எமது வீரர்கள் கானகத்தில் எதிரிகளை கண்துஞ்சாது இரவு பகல் குறிவைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி குறிவைத்துக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் எண்ணுகிறார்கள். என்ன எண்ணுகிறார்கள்? நமது நாடு விடுதலை அடையக்கூடும், அல்லது கூடாது, நடக்க கூடாமலும் போய்விடும். ஆகவே என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய வல்லவெளி மீது கேட்குமா, அது வயல்வெளிகள் தாண்டி போகுமா என்று அவர்கள் அந்த கருத்தை பதிவு பண்ணுவார். இப்படி அந்த வீரர்கள் காடுகளிலே, கானகத்திலே, புதர்களிலே மறைந்திருந்து எதிரியை கண் துஞ்சாது காக்கின்ற அந்த வீரர்கள் எண்ணுகிற அந்த எண்ணம் வயல்வெளிகள் மீது கேட்குமா, அது வல்லவெளி தாண்டி போகுமா என்று அவர்கள் அந்த கருத்தை பதிவு பண்ணியிருந்தாரு. அதற்காக நான் பாடினேன். தலைவர் அந்த குறிப்பை அனுப்பிச்ச உடனே அந்த குறிப்பை பார்த்துட்டு எனக்கே ஒரு வீர ஆவேசம் வந்து 3 முறை பாடணும், சரியில்லைன்னு சொல்லிட்டாரு தலைவர். 4வது முறை அத இப்படி குறிப்பு அமைச்சிருக்காருன்னு ஒரு வெறித்தனம் வந்துச்சு. வெறித்தனம் வந்துதான் வானுயர்ந்த காட்டிடையே நான் இருந்து பாடுகிறேன், வயல்வெளிகள் மீது கேட்குமா, இது வல்லவெளி தாண்டி போகுமா. வானுயர்ந்த காட்டிடையே நான் இருந்து பாடுகிறேன்,
இது வல்ல வெளி தாண்டி போகுமா. இதுதான் அவரு கேட்டுட்டு அத அருமையா வந்திருக்குன்னு சொல்லி பாராட்டினாரு. பையன்கிட்டையும் சொல்லி அனுப்பிச்சாரு. இந்த பாடல் தான் அதுக்கப்புறம் ஒளிப்பதிவு செய்யப்பட்டு தலைவரால் ஓகே பண்ண பாடல். உலகம் முழுக்க அது வெற்றிகரமாக கொண்டாடப்பட்டது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பிடித்தமான பாட்டு அதுதான். உங்களுக்கு பிடித்த, அதைத்தான் அடுத்த கேள்வியா கேட்க இருந்தேன். அடுத்த உங்களுக்கு பிடித்த பாடல் என்று நீங்களே பாடி காட்டி விட்டீர்கள் ஐயா. அற்புதம். உங்களோட குரல் அன்றிருந்த மாதிரியே இன்றைக்கும் இருக்கிறது. அது என்றைக்கும் இருக்க வேண்டும். உங்கள் உணர்ச்சிகள் எங்களுக்கு ஊட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகின்றேன். ஐயா, இந்த நிமிடம் கூட உங்கள் பாடல் உலகத்தின் எங்கேயாவது ஒரு மூலையில் ஒலித்துக் கொண்டிருக்கும். இந்த வேளையில் நீங்கள் எந்தெந்த நாடுகளுக்கு சென்று இசை நிகழ்ச்சிகளை செய்திருக்கிறீர்கள்? ஐரோப்பிய நாடுகள் முழுக்க நாங்கள் சென்றோம். கனடாவுக்கு சென்றிருக்கிறோம். அமெரிக்காவுக்கு தான் வர முடியல. கனடாவில இருந்து விசா கேட்டோம், அவங்க தர மறுத்துட்டாங்க. ஆகினால அமெரிக்காவுக்கு வர முடியல. இல்லைன்னா அப்பவே 96ஆம் ஆண்டே நாங்க வந்திருப்போம் அமெரிக்காவுக்கு. ஐயா, நீங்கள் வந்து பாடாவிட்டாலும் நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் உங்கள் பாடல்களை. ஆக உலகத்துல நாங்க போய் காலடி வைக்காத நாடே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு முறை அல்ல 3 முறை இந்த உலகத்தை சுற்றியவர்கள் நானும் எனது மகன் இளங்கோவும். இந்த நாடுகளில் வாழ்கின்ற ரசிகர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் ஐயா? உங்கள் ரசிகர்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் எனக்கு பிடிக்காத சில இதெல்லாம் நம்முடைய மக்கள் செய்வாங்க. கச்சேரி முடிஞ்சோடனே ஆண்களும் பெண்களும் வந்து காலில் விழுந்து வந்து கதறி அழுவாங்க. அது வந்து நான் காலில் விழாதீங்க, என்ன அந்நியப்படுத்தாதீங்க, நான் உங்களோட வருவேன், உங்களுடைய இதுக்காக தான் நான் இரவு பகலாம் நான் வந்து பாடுறேன், சிந்திக்கிறேன், வேற நான் எந்த இதுக்கும் போறது கிடையாதுங்க, இதுதான் என்னுடைய இது அப்படின்றதெல்லாம் நான் சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்திருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வித்தியாசம். இன்னொன்னு, டென்மார்க்ல தம்பிராஜான்னு ஒரு நம்முடைய இயக்க தோழர், அவரு டென்மார்க்கு நான் வர்றேன்னா அங்க விளம்பரப்படுத்திட்டாங்க. விளம்பரப்படுத்தின உடனே அவர் மருத்துவமனையில அவரை சேர்த்திருக்காங்க. குடும்பத்தினர் டென்மார்க்ல மருத்துவமனையில் சேர்த்திருக்காங்க. அப்போ அவர் கடைசி ஆசையை சொல்றார். என்ன சொல்றார்? ஐயா வந்து இங்க கச்சேரி நடத்த வரும்போது நான் நிச்சயமாக இருக்க மாட்டேன், என்னுடைய உடலை விட்டு உயிர் பிரிந்திருக்கும், ஆகினால் என்னுடைய மோதிரத்தை, இதோ பாருங்க, இந்த மோதிரத்தை டீ போட்டிருக்கோம், டி தம்பிராஜா என்கிற அவர் இந்த மோதிரத்தை அவர் வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நீங்கள் குடும்பத்தினர் அந்த கச்சேரிக்கு சென்று நான் இத அன்பளிப்பாக ஐயா அவர்களுக்கு வழங்கினேன் என்பதை நீங்க மக்களிடத்துல சொல்லி அவர் விரல்ல போடுங்க. அவருக்கு உலக நாடுகள்ல எவ்வளவோ பரிசுகளும் அன்பளிப்புகளும் கொடுத்துருப்பாங்க, ஆனா இதை மட்டும் அவருக்கு இறுதி காலம் வரைக்கும் அவர் கையிலேயே இந்த மோதிரம் இருக்கணும், கழட்டவே கூடாது என்று ஆணையிட்டு அவர் உயிரை விட்டிருக்கிறார். இது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு எனக்கு. இது இன்னைக்கும் அதை நினைச்சு அந்த மோதிரத்தை பார்க்கிற போதெல்லாம் அவருடைய நினைவு வந்து கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளவோ மாவீரர்கள், எவ்வளவோ வந்து அவருடைய கடைசி ஆசையெல்லாம் தெரிவிச்சு, இப்ப அதெல்லாம் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன். மிகவும் கவலையாக இருக்கிறது ஐயா சொல்வதை கேட்க. ஒன்னும் வருத்தப்படாதீங்க. இன்று இந்த நிகழ்ச்சியை 20க்கு மேலான நாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் இணைய வழியாக ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். கம்பன் வீட்டு அறியும் கவி பாடும் என்பார்கள். அதுபோல உங்கள் வீடு, உங்கள் குடும்பத்தில் கூட எங்களுடைய உணர்வை பிரதிபலிக்க செய்திருக்கிறீர்கள். மிகவும் நன்றி ஐயா. மாங்குயிலும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்லை, நாங்கள் மட்டும் போக முடியலை என்று ஊருக்கு போக முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த பல்லாயிரக்கணக்கானவர்களை திம்ம வைத்த நீங்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து இறுதி வரை எத்தனை தாயக பாடல்களை பாடியிருப்பீர்கள்? ஞாபகம் மரங்கொத்தியும் என்கிற பாடல் ஜெர்மன்ல பொறுப்பாளர் மனோ வீட்டுல நாங்க தங்கி இருக்கிற போது அந்த பாட்டை கொண்டு வந்து கொடுத்தார். அதை பாடுவதற்கு என்ன காரணம் என்றால்,
தமிழீழத்தில் உள்ள 8 மாவட்டங்களையும் முழுமையாக பார்த்து இசை நிகழ்ச்சி நடத்தினேன். மக்களுடைய துன்பங்களையும் துயரங்களையும் வீரத்தையும் எல்லாத்தையும் நான் உணர்ந்தவன், நேரடியாக பார்த்து அறிந்தவன். அந்த முறையிலே அவர்கள் அன்பு காட்டி அரவணைக்கிற தன்மையை கூட நான் இன்னும் மறக்க முடியாம நான் திளைக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அந்த மாங்கிலியும் அரங்கத்தையும் கூடு திரும்ப தடையில, நாங்க மட்டும் உலகத்துல நாடு திரும்ப முடியல என்கிற அந்த பாடலை வரிகளை கண்டு நான் தமிழகத்துக்கு சென்றதினால் அப்படியே அந்த துடிப்போடு இந்த உணர்வோடு இந்த கருத்து நம்முடைய மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று இசையமைத்தோம். அவரும் மனமும் அப்படிதான் கட்டளையிட்டார். ஜெர்மன் நாடு முழுக்க, சுவிஸ் முழுக்க நீங்க இந்த இன்னைக்கே இசையமைச்சு நாளையிலிருந்து தொடர்ந்து இதை பாடுறீங்க என்று அவர் கட்டளையிட்டார். அதைத்தான் செய்தேன். 20க்கு மேலான நாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் இணைய வழியாக ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே உலகமெங்கும் பறந்து வாழும் தமிழர்களுக்கு, உங்கள் பாட்டிலை மெய்மறந்த ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் ஐயா? எப்போதும் போல அவர்கள் தொடர்ந்து நம்முடைய தாயக கனவுகளை மறக்காமல் பாடுபட வேண்டும். அப்படி பாடுபட்டால் நிச்சயமாக நமக்கு ஒரு காலம் பிறக்கும். இதை நீங்கள் இன்றைய பின்னடைவுக்காக நீங்க மனசோர்வு ஏற்படக்கூடாது. நான் நேரு பண்டிதர் இருக்கிற காலத்திலேயே நான் பாடினவன். அதுக்காக சொல்ல வர்றேன். என்னுடைய மன உறுதி, என்னுடைய நம்பிக்கை உங்களுக்கும் இந்த காலகட்டத்திலே, பின்னடைவு ஏற்பட்ட இந்த காலகட்டத்திலே எம்மின மக்களுக்கு வர வேண்டும் என்று கை கூப்புகிறேன். அதாவது, செந்தமிழா மனம் பொங்குதடா, சிங்களவர் கொடுமை மிஞ்சுதடா, இதை நேரு பண்டிதரும் பார்க்கவில்லை, சொந்த ஊரு மந்திரியும் கேட்கவில்லை, யாரும் துணைக்கிங்கே வரவில்லை, ஆறுதல் வார்த்தைகள் தரவில்லை, செந்தமிழா மனம் பொங்குதடா, சிங்களவர் கொடுமை மிஞ்சுதடா என்று நேரு பண்டிதர் 62ல பிரதமராக இருக்கிற காலத்திலேயே நான் நம்முடைய இனத்தை பற்றியும் மண்ணை பற்றியும் மக்களை பற்றியும் கவலைப்பட்டு பாடியிருக்கிறேன். ஆகவே எந்த நிலையிலையும் நீங்கள் தயவு செய்து எந்த நிலையிலையும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய போராட்டத்து களத்திலே அங்கங்க புலம்பெயர்ந்து வாழுகிற நம்முடைய தோழர்களுக்கு அவங்க தனிப்பட்ட முறையில உதவி செய்யுங்க. ஒரு குழுக்கள் தான் செய்யணும் இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருங்க. அப்படி உதவி செய்வதன் மூலம் அவர்களுக்கும் ஒரு ஆறுதல் இருக்கும். நம்முடைய பணி வீண் போகவில்லை என்கின்ற ஒரு மனநிலை ஏற்படும். அதுவே நமக்கு ஒரு விடிவு காலத்துக்கு ஒரு நல்ல ஒரு பிரகாசம் என்கின்ற ஒரு நிலையை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஈழத்துக்கு நீங்கள் சென்றிருக்கிறீர்கள். அங்கு நடந்த அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்களே. தமிழ் ஈழத்துல 8 மாவட்டங்களையும் முழுமையாக சென்று பார்த்து இசை நிகழ்ச்சி நடத்தியவன் நானும் எனது மகன், மற்ற எல்லாரும் தான். ஆக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எப்படி ஒழுங்குபடுத்தினார்கள் அப்படின்னா, நான் ஒரு மாவட்டத்துல உள்ள 4 நிகழ்ச்சி 3 நிகழ்ச்சிகளை முடித்து விட்டு அடுத்த மாவட்டத்துக்கு போகும்போது இந்த வீரர்கள் அந்த அடுத்த மாவட்ட எல்லையில கொண்டு போய் எங்களை நிறுத்துவார்கள். அங்க உள்ள பொறுப்பாளர் அவர் வீரர்களை அழைத்து கொண்டு போவார்கள். இப்படி 8 மாவட்டங்களிலேயே நிகழ்வுகள் நடந்துச்சு. அங்கே அந்த பலாப்பழம், அந்த அந்த உணவு முறை எல்லாமே தலைவர் கட்டளை போட்டாரு. கொண்டாவில்ல அவங்களுக்கு தமிழ்நாட்டு உணவு முறைகளை என்னன்னு கேட்டா அவங்களுக்கு விருப்பமானதை செய்து நீங்க கொடுங்கன்ற உத்தரவுப்படி எங்களுக்கு கேட்டு தனிச்சேரி நடப்போம் நடந்துச்சு. அதே மாதிரி நாங்க அங்க இருந்துகிட்டு இருக்கும்போது ஒரு முறை இந்த முதல் யாழ்கோட்டை முற்றவெளியிலே நம்முடைய பாடல் முதல் அரங்கேற்றம் அங்க நடக்க போகுது தமிழ் எழுத்திலே. அப்போது ஒத்திகை ரிஹர்சல் பார்த்தோம். அந்த கோண்டாவில தங்கி இருக்கிற நாங்க மேல் மாடியில, கீழே சமையல் அறை. அப்போ இதுக்கு அண்ணன் பாலசிங்க அண்ணன், அவங்க துணைவியாரு, இன்னும் நம்ம சில தளபதிகள் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ தலைவர்கிட்ட இருந்து ஒரு செய்தி வருது. தேவர் என்பவர் அவரு அந்த கடிதத்தை கொண்டு வந்து கொடுத்தார் பாலாண்ணங்கிட்ட, பாலசிங்க அண்ணங்கிட்ட. அதை பிரித்து பார்த்துட்டு செய்தி என்னன்னா, ஐயா அனுப்பிச்சிருக்காங்க. செய்தி என்னன்னா, முதல் பாடல் உலகத் தமிழினவே எண்ணிப்பார், நீ உறங்கினால் வரலாற்றில் யார் உன்னை மன்னிப்பார்.
என்கிற பாடலோடு ஆரம்பிக்க வேண்டும். இறுதியாக முடிக்கின்ற போது நம்புங்கள் தமிழீழம் நாளை பிறக்கும், நாட்டின் அடிமை விலங்கு தெரிக்கும் என்கிற பாடலோடு முடிக்க வேண்டும் என்று அவர்கள் அதை அரசப்படுத்தி சொல்லியிருந்தார்கள். அதை பாலசிங்க அண்ணா அவங்க வந்து அப்புறம் இந்த நேரு பண்டிதரும் பார்க்கவில்லை, சொந்த ஊர் மந்திரியும் கேட்கவில்லை, இந்த பாடலை வந்து அவர் பாடியிருக்காரு. அதை நாங்க கேட்டுட்டு ரொம்ப நம்ம இயக்கத்துக்கே முன்னோடியா மூத்தவரா அவர் தான் இருப்பார் பொழுது, நீங்களும் அந்த நிகழ்த்துல இடைவெளி நேரத்துல அதை பாடி கேளுங்கன்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லிட்டாரு. அப்புறம் முழுக்க முழுக்க அண்ணா பாலசிங்க அண்ணா அவங்க தொழுதியாரு மற்ற தளபதிமார்கள்லாம் இருந்து நிகழ்த்துல முழுக்க முழுக்க பார்த்தாங்க. முற்ற வழியில 1.5 லட்சம் 5 லட்சம் ஜனத்திரள். அப்போ வீரகேசரி கொழும்புல இருந்து வருது. அந்த வீரகேசரி பத்திரிகையில தமிழக பாடகர் தேனிசை செல்லப்பாவுக்கு முற்றவழியில் 5 லட்சம் ஜனத்திரள் என்று போட்டார்கள். போட்டுவிட்டு அங்கே அவருக்கு மண்முடிப்பு அன்பளிப்பாக வழங்கினார்கள். பணமுடிப்பு இல்ல, மண்முடிப்பு தான். அத நான் வாங்கினேன். தலைவருடைய பிறந்த அந்த எல்லா இடத்தையும் காட்டினாங்க. விக்டருடைய நினைவிடம், அது என்னென்ன உண்டோ அதே மாதிரி மில்லருடைய நிகழ்வுலாம் ரொம்ப முக்கியமான ஒரு நெல்லியடிக்கு கச்சேரிக்கு போனோம். அப்போ நாங்க வாகனத்துல போகும்போது புதுவை அண்ணனும் மற்ற தளபதிகளும் கூட இருக்காங்க. கரிகாலன், அம்பாறை மாவட்ட பொறுப்பாளர் கரிகாலன், இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த வழியில போகும்போது, நீங்க வயல்வெளிகள் மீது கேட்குமா, வல்லவழி தாண்டி போகுமா என்று பாடினீர்களா? தலைவர் ஓகே செய்யப்பட்ட பாடல் அந்த வயல்வெளியும் வல்லவெளியும் இதுதான் அப்படின்னு புதுவை ரத்னத்துறை அவர்கள் சொன்னார்கள். எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு பூரிப்பாய் போச்சு. அந்த மண்ணு, அந்த நிலம், அந்த வயல்வெளி என்று நான் இப்போ ஒரு இதோட வந்தேன். நெல்லியடிக்கு போனோம். அங்க என்னன்னா, மில்லர் வந்து ஒரு பெரிய ட்ரக் வண்டியில குண்டை கட்டிக்கிட்டு, உடம்பு பூரா குண்டை கட்டிக்கிட்டு நேரடியா வந்து 750 சிங்கள ராணுவ வீரர்கள் உள்ள அந்த முகாம்ல வந்து பட்ட பகல்ல தகர்த்தாரு. அது 30 அடி ஆழ குழி பறிச்சுக்கிருக்கு. சுத்தி கம்பி வேலி போட்டிருக்காங்க. யாரும் ஒரு கல்ல கூட அந்தாண்ட அசைக்க கூடாது அப்படின்னு. அப்புறம் நெல்லியடி கச்சேரி நடப்பதற்கு முன்பாகவே அந்த இடத்தை மட்டும் என்ன மட்டும் அழைச்சிக்கிட்டு ஒரு 2 தளபதிமார்கள் கூட வந்தாங்க. நீங்க நடக்கும்போது ஒரு கல்லு கூட நானும் கூட தலைவர். சரி, அப்படியே நான் அதெல்லாம் பார்த்தேன். பார்த்தா இது என்ன விடயம்னு நான் பத்திரிகையில பார்த்தேன். இருந்தா கூட என்ன விடயம்னு கேட்டேன். இங்க உள்ள சிங்கள காடையர்கள் இந்த முகாம்ல இருந்து 700 பேர் 750 பேர் இருக்கிறான். இவன் தான் நம்முடைய மக்கள், சுற்று வட்டார கிராமத்துல இருக்கிற 10-20 கிராமத்து மக்கள், யார் வயசுக்கு வந்த பெண்கள் இருக்காங்களோ பகல்ல உழவு அறிஞ்சு இரவுல போய் தூக்கிட்டு வந்து அவங்கள பாலியல் பலாத்காரம் செய்து ஓட விட்டு அவங்கள துப்பாக்கியால சுட்டு டயரை போட்டு கொளுத்திடுறது. இந்த வேலையை செய்யும் போதுதான் மில்லர் வந்து தலைவர்கிட்ட நான் இந்த பணியை செய்ய போகும் போது தலைவர் அதை மறுத்துக்காரு. நான் வேற மாதிரி செய்யலாம், உன்னை இழக்க நான் விரும்பலன்னு எவ்வளவோ கதறி இருக்கிறாரு. கேட்காம அந்த நிகழ்வு நடத்திட்டு மில்லரும் அந்த தண்ணி அழைச்சிக்கிட்டாரு. அப்பேற்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த இடத்தை அந்த பார்த்தேன். அது என்னால மறக்க இயலாதுங்க. அப்பேற்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க அந்த இடத்தை அந்த பார்த்தேன். அது என்னால மறக்க இயலாதுங்க. அப்பேற்பட்ட ஒரு இடம் அது. அந்த நெல்லியடி முடிச்சுட்டு சாவகச்சேரிக்கு நாங்க போறோம், கச்சேரிக்கு. அப்படி பிரதான சாலையில போகும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய முழு உருவ சிலையை நம்முடைய இயக்கம் வச்சிருக்கு. அதுல என்னை எப்படி அழைச்சிட்டு போறாங்கன்னா, முன்னால ஒரு 8 காரு, பின்னால ஒரு 8 காரு, ஒரு குடியரசுத் தலைவரை அழைச்சிட்டு போற மாதிரி போறாங்க. கரிகாலம் பக்கத்திலே இருக்காரு. அவரு என்ன, அவர் வண்டியில அவர் என் பக்கத்துல உட்காந்துட்டு முந்திரி பருப்பு அது இதுன்னு ஏதாவது சாப்பிடுங்கன்னு கொடுத்துட்டு இருப்பாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது நான் திடீர்னு கண்ணாடியில பார்த்தா எம்ஜிஆருடைய முழு உருவத்துல தெரிஞ்சுது. சரி, கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க அப்படின்னா. ஆனா அவர் வாக்கி டாக்கி மூலமா எல்லாம் வண்டியை நிறுத்தணும். எல்லாம் வரிசையா நின்னாங்க. பையங்க என்னன்னா என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே கதவை திறந்துட்டு எல்லாம் மிஷின் கண்ணோட வந்து ரோட்டுக்கு வந்துட்டாங்க. ஏதோ சண்டை, ஏதோ ஒரு பிரச்சனை போட்டுன்னு. அப்புறம் வந்து அவர் வாக்கி டாக்கி இல்ல அவர் இந்தியாவுடைய சிலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக நாம கடந்து இந்த சாலையை, இந்த ட்ரக்கை கடந்து அடுத்த இதுல போறோம்னா அந்த பக்கம் இருக்கு சிலை, அதனால போலாம் வாங்க. இன்னும் அப்படியே சுத்தி வளர்ந்தாங்க பையங்க. என்னன்னா போட்டா பிடிக்கலைங்க,
நான் போட்டோ எடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டேன்னா அவருக்கு தகவல் சொல்லிட்டாரு வாக்கி டாக்கில. போட்டோ எடுக்கணும் ஆசைப்படல. அந்த சிலைக்கு கீழே புலிகளின் தோழன், புரட்சி தலைவன் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த எழுத்தோட சேர்த்து அந்த முழு உருவ சிலையும் வேணும், எழுத்தோட சேர்த்து அந்த எழுத்து இருக்கணும் அப்படின்னு கேட்டேன். உடனே படம் எடுத்தாங்க. தவான்றவர் தான் அந்த படத்தை எடுத்தாரு. அதை கொடுத்தாங்க. நான் திரும்ப நாட்டுக்கு வரும்போது அதை மாலை முரசு பத்திரிகையில கொடுத்து அதை வந்து அவங்க வார பத்திரிகையில ராணி, கதிரவன் எல்லாத்துலயும் போட்டாங்க. படத்தோட செய்தி போட்டாங்க. சரி, அது ஒரு நல்ல. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் தமிழீழத்துல 8 மாவட்டங்கள்லயும் எவ்வளவோ சொல்லிட்டு போகலாம், அவ்வளவு நடந்திருக்குது. அப்பேற்பட்ட அந்த கவனிப்பு, உணவு முறை, அது இது எல்லாமே தலைவர் என்னிடம் 3 முறை வெவ்வேறு இடங்களில் 3 முறை நாங்கள் சந்தித்தோம். வேற யாருக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பு என்று நான் நினைக்கிறேன். அதுல அவர் சொன்னார், இந்த உலக உருண்டையில் தமிழனுக்கு என்ற ஒரு தனி தமிழ் ஈழம் வேண்டும், தனிநாடு வேண்டும். அது பிறக்காத வரையில் தமிழன் எப்படி இருப்பான்? சுதந்திர நாட்டு மக்களைத்தான் அந்தந்த நாட்டு அரசுகள் மதிப்போடு மரியாதையோடு நடக்கும். இது எப்படி பாருங்க, அப்படியே எனக்கு அப்படியே சிந்திக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு. சுதந்திர நாட்டு மக்களைத்தான் அந்தந்த நாட்டு அரசுகள் மதிப்பு மரியாதையோடு நடத்தும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு அந்த மதிப்பு மரியாதை நமக்கு இல்லை. ஏன்னா ஏதிலிகளா நம்முடைய மக்கள் உலகம் பூரா பறந்திருக்கிறாங்க. அந்த மதிப்பு மரியாதையும் உண்டு பண்ணணுன்றதுக்காகத்தான் அவங்க ஆயுதம் தாங்கி நம்முடைய பிள்ளைங்களும் நம்முடைய வீரர்களும் களத்தில் நின்று போராடினார்கள். உலக சதி இது அது வந்து ஒரு விரிவான பிரச்சனை உங்களுக்கு தெரியும். ஆக தமிழீழத்திலே இப்பேற்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது காரணம் பாடல்களை கருத்துணர்ந்து அதை உயிர் கொடுத்து பாடுவதற்கு வந்து என்னையா பாடுற செத்தவங்க திலவா கொடுத்த மாதிரின்னு சொல்லுவாங்க நம்ம பெரியவங்க. பாடல்னா அந்த வரிகளுக்கு உயிர் கொடுக்கணும், அது மக்களிடத்துல போய் சேரணும், அந்த மக்கள் அதை உள்வாங்கி திரும்பி பாடணும். அப்படி பாடுகிறதுதான் பாட்டு. ஏன் நான் அமைக்கிற மியூசிக்க எவனாலும் வாசிக்க முடியாதுன்னா அது என்ன மியூசிக்? அது நான் பாடுற பாட்டை எவனாலும் பாட முடியாதுன்னா அது என்ன பாட்டு அது? ஆகவே அப்படிதான் நாங்க வந்து சரி செய்து அதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய மகன் இளங்கோ செல்லப்பா அவர்களும் என்னுடைய பேரன் பாவேந்தன் அவர்களும் எல்லா வசதிகளும் வந்து ஒரு உறுதுணையா இருந்து இன்னைக்கு பாடல்களை இப்ப கூட நாம உடல்நலம் சரியில்லைன்னு சொன்னா இருந்தாலும் பரதன் மறைந்து விட்டார். பரதன் நமக்கு தெரிஞ்சவர், அதனால அவருடைய மறைவு செய்திக்காக ஒரு பாடல் இரங்கல் பாடலை பாடியாஇருக்கிறேன். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலை தமிழீழத்துக்கு நேரில் சென்றதை அந்த உணர்வு ஏற்கனவே எனக்கு இருந்ததுனாலும் தலைவரை நேரடியா நாம பார்த்ததுனாலும் மக்களுடைய மனோநிலை என்னன்றதை தட்டி பார்த்ததுனாலதான் இந்த உணர்வு எனக்கு இன்னும் மேலோங்குச்சு, அந்த ஒரு வெறித்தனமான ஒரு இது கிளம்பிச்சு என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி ஐயா, தலைவரை பற்றி கூறுங்களேன். உங்கள் இந்த சந்திப்பில் இருந்து அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? தலைவரை பற்றி சொல்லுங்க. அதாவது அவர்கிட்ட உள்ள ஒரு பெரிய தனித்தன்மை என்னன்னா, யாராருகிட்ட எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்றதுதான் அது ரொம்ப ஒரு விதிமுறையா வச்சிருக்காரு. நான் ஒரு இசைக்கலைஞர், என்கிட்ட எதை பேசணுமோ அதுதான் அவர் பேசினார். அதாவது போய் எனக்கு அந்த மாதிரி செய்தி அந்த மாதிரி பாடல்கள்லாம் அனுப்புங்க அப்படி இப்படின்னு கேட்டாரு. ஒரு நாலாவது முறை சந்திப்புல துவாரகா, சார்லஸ் ஆண்டனி 2 பேர் தான். பாலச்சந்திரா அப்ப பிறக்கல. அப்போ மதிவதனி அம்மா அவர்களும் எல்லாம் சேர்த்து நாங்கள் குடும்பத்தோட படம் எடுத்து எல்லாம் உணவெல்லாம் அறிஞ்சிட்டு அப்போ இது மாதிரி நான் கேட்டேன், என்ன செய்யணும் நான் தமிழ்நாட்டுக்கு? நீங்க இப்ப செய்யறது எங்களுக்கு ஒரு பெரும்பணி. இப்போ சில பாடல்கள் வந்து திரைப்பட பாடல்கள் நம்முடைய இயக்கத்துக்கு பொருத்தமா இருக்கிற பாடல்களை நீங்க கேட்ட அப்படின்னா அவர் ஒரு பட்டியல் கொடுத்தாரு. அதாவது கஞ்சன் படம், இந்த உலகினில் இருக்கும் மாந்தரில் எழிலுடையோன் எங்கள் தமிழன் அப்படின்னு ஒருத்தர் பாடியிருக்காரு. அதை பண்ணுங்க. அதை கேட்டு பார்த்தா அது எங்கேயும் கிடைக்கல. ஒரு பையன்கிட்ட தகவல் சொல்லிட்டா மற்ற பாடல்கள் அனுப்பிச்சோன்னு வைங்க. அது மாதிரி எந்தெந்த விடயங்களை எதை பேசணும் எப்படி என்னன்றது அவருக்கு தெரியும். வரும்போது
நீங்க படகடிப்பட்டு ரொம்ப தண்ணி எல்லாம் வாயில போய் கண்ணுக்குள்ள போய் காதெல்லாம் தண்ணி கொண்டு ரொம்ப தொப்பக்கட்டையா நனைஞ்சு பல்வெட்டித்துறைக்கு வந்தீங்க சேர்ந்தீங்கன்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். போகும்போது உங்களுக்கு அந்த சிரமம் இருக்காதுன்னு சொன்னாங்க. நானும் அதுக்கு மேல விலாவரியா கேட்டுக்கல, என்ன சிரமம் இருக்காம எப்படி செய்ய போறாருன்னு. அப்புறம் போகும்போது கடல் புறா வரிப்புலி, இந்த பக்கம் வரிப்புலி, இந்த பக்கம் கடல் புறா எல்லாமே 2 பக்கமும் வந்தாங்க. திருப்பி வரும்போது அது என்ன படகுன்னு தெரியல, தலைவர் பாவிக்கிற படகுன்னு சொல்றாங்க பையங்க. நாம அதெல்லாம் கேட்க முடியாத, அதனால அதுல ஒரு சொட்டு தண்ணி இல்ல, உள்ள போகல, வாயில போகல, கண்ணுல போகல, காதுல எரியல. ரொம்ப ஒரு விமானத்துல பயணம் பண்ற மாதிரி வந்து சேர்ந்தோம். இதுதான். போகல, கண்ணுல போகல, காதுல எரியல. ரொம்ப ஒரு விமானத்துல பயணம் பண்ற மாதிரி வந்து சேர்ந்தோம். இதுதான். மற்றபடி அவர் என்னகிட்ட நேரடியா 3 முறை நான் கதைச்சாருன்னா, இந்த இசை சம்பந்தமாகவும் இந்த உணர்வு சம்பந்தமாகவும், அதான் அவர் சொன்ன வாக்கு. என்னுடைய மகனுடைய திருமணத்துக்கு வாழ்த்து செய்தியா சொன்னார். என்னுடைய மகன் இளங்கோவனுக்கும் மருமகள் மணிமேகலைக்கும் திருமண விழா 1980. அதுல அவர் வாழ்த்து செய்தியில சொல்றாரு, மணமக்களை வாழ்த்திட்டு என்ன சொல்றாருன்னா, எமது இனத்தின் விடுதலைக்காக இதயத்தை பிழிந்து இசை வழங்கும் தேனிசை செல்லப்பா அவர்கள் சீருடை அணியாத போராளியாக களத்தில் நிற்பவர் என்று சொன்னார். 2000 அப்ப இதை விட வேற என்னங்க சொல்லணும்? நல்லா நீங்க யோசனை பண்ணுங்க. அந்த வாசகம் அவருடைய வாசகம் இருக்க, எமது இனத்தின் விடுதலைக்காக இதயத்தை பிழிந்து இசை வழங்கும் தேனிசை செல்லப்பா அவர்கள் களத்தில் நிற்கும் ஒரு போராளிக்கு சமமானவர் என்று சொல்லுகிறார். அருமை அருமை அருமை. அதனால இவ்வளவு நிகழ்வுகளையும் உள்ளடக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறார். இந்த கொரோனா காலத்துல 1 ஆண்டு காலமா ஒரு 10 காசு வருமானம் இல்லாத குடும்பத்தாரும் ரொம்ப சிரமத்துக்குள்ளாகிட்டு இருக்கிறோம். வெளியிலையும் போக முடியல, ஏகப்பட்ட தடை. அமெரிக்காவில எப்படி தடை போட்டாங்களோ கொரோனாவுக்கு, அதே மாதிரி இங்கேயும் ஊரடங்கு தடை. அதாவது அத்தியாவசியமா தண்ணீர், மாத்திரை மருந்து, இது மாதிரி காய்கறி கடை வந்து காலையில 6 மணிக்கு திறந்தா 11 மணிக்குள்ள மூடிக்கணும், அதுக்குள்ள காய்கறி வாங்கிக்கணும், அதுக்கப்புறம் போகக்கூடாது. இப்ப அனுப்புறோம், அடுத்த நாள் விடிய காலம் 4 மணி வரைக்கும் ஊரடங்கு. இந்த மாதிரி ஒரு நிலையில கலைஞர்கள், இப்ப இந்த மாதிரி கலைஞர்கள் கோயில் குளத்துல பாடி கீடி பழைக்கிற கலைஞர்கள்லாம் கையேந்தி பிச்சை எடுக்கிறாங்க. நீங்க படத்துல கூட வீடியோல பார்த்துருப்பீங்க. ஏன்னா அங்கேயும் அவங்க கோயிலெல்லாம் மூட சொல்லிட்டாங்க. இப்படிப்பட்ட கலைஞர்களுடைய நிலைமை அப்படி. எங்க நிலைமை என்ன கவலைக்கிடம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அமெரிக்காவில் வாழுகிற எம்பின மக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கம். இந்த ஒளிப்பதிவு ஊடாக உங்களோடு கதைப்பதற்கு ஏற்பாடு செய்த குளோபல் தமிழ் அமைப்புக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அதுல அங்கத்தினர்களா இருக்கிறவங்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எல்லாருக்கும் யாரும் குறை வைக்காத அளவுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, தமிழர்களுக்கு உணர்ச்சியும் உற்சாகமும் ஊக்கமும் ஊட்டமும் தந்து நம்புங்கள் நாளை நல்லது நடக்கும் என்று பாடி எங்கள் உள்ளங்களின் நம்பிக்கை தரும் நீங்கள் உங்களின் உடல் நிலையையும் பொருட்படுத்தாது எங்கள் வேண்டுகோளை ஏற்று இன்றைய நேர்காணலில் ஆளுமையான உணர்வு பூர்வமாக பதிலளித்தது மாத்திரமன்றி உங்களுடன் இணைந்து தாயக பாடல்களை பாடிய உங்கள் மகள் சாந்தி மற்றும் இந்த நிகழ்வினை எங்களுக்கு ஒழுங்கு செய்து தந்த மகன் இளங்கோ அவர்களுக்கும் உலகத் தமிழர்கள் சார்பாக அன்புடன் கூடிய நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்த உங்களுடைய ஒரு பாடலை கேட்க விரும்புகிறோம் ஐயா. பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். இந்த ஊடகத்தை மூலமா தொடர்பு கொண்டு இவ்வளவு பிரயாசப்பட்டு எடுத்த ஐயா பாஸ்கர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மறக்கக்கூடாது அவரை.
அவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு மகனோட தொடர்பு கொண்டு இதை எடுத்தாரு. ஆகையினால இறுதியா பாடணும் அப்படின்னா எப்படி தாங்குவது, இதை எப்படி தாங்குவது, ஈழ தேசம் எதிரி கையில் எப்படி தாங்குவது, இரண்டு விழியில் நெருப்பு இருக்க எப்படி தூங்குவது, எப்படி தாங்குவது, இதை எப்படி தாங்குவது, இரண்டு விழியில் நெருப்பு இருக்க எப்படி தூங்குவது, எப்படி தூங்குவது. ஐயா வணக்கம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி, வணக்கம். தமிழீழம் எங்கள் தாயடா, சாகவே நீ வந்தாயடா. வெறியனே உன்னை கொல்லுவோம், வெல்லுவோம் நாங்கள் வெல்லுவோம். தமிழீழம் எங்கள் தாயடா, சாகவே நீ வந்தாயடா. வெறியனே உன்னை கொல்லுவோம், வெல்லுவோம் நாங்கள் வெல்லுவோம். கடல் பொங்கினார் போல் எழும் எங்கள் வீரர், களத்திலே சங்கை ஊதினாய். அடையங்க மண்ணில் உடல் துண்டு துண்டாய் அழியவோ வந்து மோதினாய். கடல் பொங்கினார் போல் எழும் எங்கள் வீரர், களத்திலே சங்கை ஊதினாய். அடையங்க மண்ணில் உடல் துண்டு துண்டாய் அழியவோ வந்து மோதினாய். தமிழீழம் எங்கள் தாயடா, சாகவே நீ வந்தாயடா. வெறியனே உன்னை கொல்லுவோம், வெல்லுவோம் நாங்கள் வெல்லுவோம். என் தமிழ் மக்கள் உணர்வில்லா கற்கள் என்றான் நினைத்தாய் ஓடடா. செந்தமிழ் ஈழம் சிறுத்தைகளை தன் சேய்களாய் இந்த நாடடா. என் தமிழ் மக்கள் உணர்வில்லா கற்கள் என்றான் நினைத்தாய் ஓடடா. செந்தமிழ் ஈழம் சிறுத்தைகளை தன் சேய்களாய் இந்த நாடடா. தமிழீழம் எங்கள் தாயடா, சாகவே நீ வந்தாயடா. வெறியனே உன்னை கொல்லுவோம், வெல்லுவோம் நாங்கள் வெல்லுவோம். எந்த நாடும் தன் மண்ணை கொள்ளை கொடுக்க விரும்புமா? ஊரை அழித்தாய் உன்படை கூட்டம் உயிரோடு வீடு திரும்புமா? ஊரடா எந்த நாடும் தன் மண்ணை கொள்ளை கொடுக்க விரும்புமா? ஊரை அழித்தாய் உன்படை கூட்டம் உயிரோடு வீடு திரும்புமா? தமிழீழம் எங்கள் தாயடா, சாகவே நீ வந்தாயடா. வெறியனே உன்னை கொல்லுவோம், வெல்லுவோம் நாங்கள் வெல்லுவோம்.
எங்கள் மண்ணில் நீ பாய்ந்தாய் பாடையில் உன்னை தூக்குவோம்